ஆசரிப்பு கூடாரத்தின் அர்த்தம் தெரியுமா? பிரதான ஆசாரியன் யார்? உங்களுடைய கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு பதிலை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஹோப் டிவியில். உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் ஆச்சரியங்களின் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருவதற்காக நம் மத்தியில் 2 போதர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வரவேற்றுக் கொள்ளலாமா? பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நாம் துவங்கி இருக்கிறோம். அநேக கேள்விகள், அநேக பதில்கள், ஆச்சரியமான தகவல்களை நம்ம பார்த்தோம். இந்த நாளிலும் புதியதாக மீண்டும் அதை எப்படி சொல்லி கொண்டு போகலான்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம முதல் காரியங்கள் பார்க்கும்போது ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருக்கிறார் அப்படின்னா, அந்த விவசாயிக்கு தேவையான ஒரு வாய்க்கால் வெட்டி அதுக்கு கொஞ்சமான தண்ணி போகிற அளவுக்கு நம்ம விட்டுட்டோம். இப்போது ஒரு ஊரே தண்ணி தேவைப்படுது, ஒரு ஊருக்கே தண்ணி தேவை. அதனால் ஒரு ஆழமான ஒரு கிணறு தோண்ட போகிறோம் அப்படின்னு என்னென்னா, நம்ம படிக்கிற இந்த பாடத்தில் ஆழ்மையான கருத்தை நம்ம நோக்கி நம்ம செல்கிறோம். அதில் முதல் கேள்வியாக ஒரு சிறு கேள்வியோடு நான் துவங்குறேன். ஃபர்ஸ்ட் சுரேஷ், உங்களுக்கு உண்டான கேள்வி, மனித இயல்பு, அதாவது அவருடைய தன்மை, ஆங்கிலத்தில் கேட்கும்போது த நேச்சர் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? இதுக்கு சம்மதமாக என்ன அது நம்ம கூறலாம்? கடந்த சில எபிசோட்ஸ்லாம் நம்ம படித்தோம். இந்த சாங்சுவரியை பற்றி, அதனுடைய சாராம்சத்தை பற்றியெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே வரோம். கடந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம படிக்கிறோம், த நேச்சர் ஆஃப் மேன் அப்படின்ட்டு. மனித இயல்பு அல்லது மனித தன்மை என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, பொதுவாகவே இப்போ நீங்கள் நம்மளுடைய சரீரமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் வச்சுக்கலாம். நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே ஒவ்வொரு ஸ்டடீஸ் நம்ம படிக்கிற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி டாக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் நம்ம படிக்கிறாங்க. ஒவ்வொன்றா தனித்தனியாக ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியான ஒரு டாக்டர்ஸ், ஒரு ஸ்பெஷாலிட்டி. பொதுவாகவே ஆல் டுகெதர் எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது மனிதனுடைய இயல்பு அல்லது மனிதனுடைய தன்மை எப்படி நம்ம அதை புரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்பொழுது, வேதாகமத்துலேருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது பவுல் வலியுறுத்துவார் 2 கொரிந்தியர் புத்தகத்தில். உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் 1வது வாக்கியம் இவ்விதமாக பவுல் எழுதுகிறாரு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம். இங்கே பவுல் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. மனித தன்மை என்றால் என்ன, அல்லது மனித குணம் என்றால் என்ன, அல்லது மனித பண்புகள் என்றால் என்ன. இப்போ மனிதன் அப்படின்றத பவுல் எப்படி விவரித்து சொல்கிறார் அப்படின்னா 2 டேர்மில் யூஸ் பண்ணுறாரு. அதில் அந்த வசனத்தின் அடிப்படையில் ஒன்று மாம்சம், இன்னொன்று ஆவி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ மனித தன்மை அப்படின்னா இந்த மாம்சமும் ஆவியும் இணைந்தது தான் ஒரு மனித தன்மை அப்படின்றத பவுல் வலியுறுத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இதுக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் சம்பந்தங்கள் இருக்கா? இந்த மனித தன்மைன்னு பார்த்து சொன்னாங்க, அதற்கு சம்பந்தங்கள் நிச்சயமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சாதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பங்கு என்ன நம்ம புரிந்து கொள்ள முடியும். நம்ம கடந்த சில நிகழ்ச்சிகளில் பார்க்கும்போது பாவ நிவாரணத்தை குறித்து படித்தோம். அப்போ இந்த பாவ நிவாரணத்திற்கான அடிப்படையே மனிதனுடைய இயல்பு பாவம் செய்யக்கூடிய இயல்பா அல்லது பாவம் செய்ய முடியாத இயல்போடு மனிதன் பிறக்கிறானா, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பை பர்த் இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லுவாங்க. அந்த பாவத்தன்மையோடு இருக்கிறானா, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால் அவன் பாவியாக மாறுகிறானா, இதை புரிந்து கொள்ளும்படியாகத்தான் முழு வேதாகமத்திலும் மனித இயல்பை குறித்து, நேச்சர் ஆஃப் மேன், நம்ம அநேக காரியங்கள் பார்க்குறோம். மனிதனுடைய துவக்கத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது பாவம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே உருவாகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அவன் பாவியாக மாறின பிறகு தான் இந்த சாங்சுவரிக்கான பாவ நிவாரணம் செய்வதற்கான ஒரு இடத்திற்கான அவசியமே வருகிறது. எனவே மனித இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம், ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ஆச்சரியங்களை புரிந்து கொள்வதற்கு. இப்போ சொல்லும்போது ஃபஸ்ட்டு அதனுடைய சம்பந்தங்கள்
முழுக்க முழுக்க வேதத்தோடு ஒப்பிட்டு தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு தொடர்ச்சியாக பார்க்கும்போது அந்த மனித இயல்புக்கும் ஆசரிப்பு கூடறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அது எந்த அளவுக்கு அந்த சம்பந்தம் வந்து இப்போ நம்ம வந்து படிக்க போகிறோம், அது எந்த அளவுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆசரிப்பு கூடாரத்தில் நம்ம படிக்கிறது வந்து என்னென்னா, உள்புறம் வெளிப்புறம் அப்படின்றது நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை இத்தனை வாரங்களாக நம்ம அதான் படிச்சுட்டு வரோம் இல்லை, ஒவ்வொரு எபிசோடில் இந்த இன்வேர்டு அண்ட் அவுட்வேர்டு அப்படின்ட்டு உள்ளும் புறம்பும் வெளியே எப்படி இருக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில், உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஆசரிப்பு கூடாரத்தில். அதே மாதிரி தான் மனிதனுடைய இயல்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மனிதனுடைய உள்புறம் மனிதனுடைய வெளிப்புறம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வந்து ஆசரிப்பு கூடாரத்தோடவே தொடர்புடையதாக நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மனித தன்மை, இதை அவனுடைய மாம்ச ரீதியாகவும் சரி அவனுடைய ஆவிக்குரிய ரீதியாகவும் சரி இதை படிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து அதனுடைய வெளிப்பாடு நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல பதில் சொல்லிட்டு இருந்தீங்க பாஸ்டர். பாஸ்டர் ஜோஷ்வாக்கு ஒரு கேள்வி. இந்த மாம்சம் ஆவின்னு 2 வார்த்தையை பாஸ்டர் மென்ஷன் பண்ணாங்க. அதை பற்றின ஒரு கூடுதலான ஒரு விளக்கத்தை சொல்ல முடியுமா? ஆமாம், வேதாகமத்தில் அநேக இடங்களில் நம்ம அதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அதை பயன்படுத்தி இருக்கிறார். ஆனால் நிறையா மக்களுக்கு ஒரு எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆவி, ஆத்மா இது போன்ற எண்ணங்களோடு இருப்பாங்க. அது ஒரு தனியான ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து படிக்கும்போது அதை குறித்து நம்ம படிப்போம். இப்போ நம்மளுடைய ஒரு அறிமுகத்துக்காக இந்த 2ம் மாம்சம் ஆவி என்கிற வார்த்தைகளை அநேக இடங்களில் நம்ம படிக்கிறோம். பாஸ்ட் சொன்ன வசனங்களோட கூடுதலான நிறைய வசனங்கள் நம்ம பார்க்கலாம். ஒரு எடுத்துக்காட்டை மட்டும், மத்தேயு புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து கெத்சமனை தோட்டத்தில் அவர் ஜெபித்து தன்னுடைய சீஷர்களையும் ஜெபிக்க சொல்லியிருப்பார். ஆனால் அவர்களுடைய நிலைமையை பார்த்தா அவர்கள் தூங்கி கொண்டு இருப்பாங்க. அப்போ அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த 2 வார்த்தைகள் நம்ம ரொம்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். 2 வித்தியாசமான வார்த்தைகளை நம்ம படிக்கிறோம். இது 2 ஒன்றுக்கொன்று எதிரானது என்பதையும் வேதம் முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஆவி என்கிற அந்த வார்த்தை என்ன கண்ணோட்டத்தோடு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் நிறையா தவறான போதனைகளுக்கு நம்ம போக வேண்டியிருக்கும். மரித்தோர் நிலையை குறித்து நம்ம படிப்போம். இப்போ இந்த ஒரு அறிமுகத்துக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மாம்சம் ஆவி என்ற அந்த 2 வார்த்தைகளையும் வேதம் அதிகமாக பயன்படுத்துகிறது. மனித இயல்பை குறித்து பார்க்கும்போது இது 2ம் நம்ம மாறி மாறி பார்த்து கொண்டே இருப்போம். தேங்க்யூ பாஸ்டர். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நாம் மீண்டும் நிகழ்ச்சி வருவோம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? நேர்களே, இடைவெளி பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? பாஸ்டர், நல்ல ஒரு கருத்தை நாம் படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி பாஸ்டர். இன்றைக்கி அநேக மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு குழப்பம் இப்போவும் இருக்குது. எவ்வளோ தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும், எவ்வளவு தான் கல்விகள் பெருகி போனாலும், இந்த கேள்வி இன்னும் பெரிய ஒரு குழப்பத்தோடு தான் இருக்குது. மனிதன் எப்படி படைக்கப்பட்டான்? குரங்கிலிருந்து வந்தான்ட்டு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் சில இறைவனை நம்புகிற பிள்ளைகள், அதாவது என்ன சொல்கிறது, கடவுளை நம்புகிற பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கூட்டத்தை மக்களை பார்க்கும்போது அப்படி இல்லை, உலகத்தை கடவுள் தான் படைச்சார், மனிதனையும் கடவுள் தான் உண்டாக்கினார், இறைவன் தான் உண்டாக்கினான்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம படிக்கிற அந்த பாடத்தின் மூலமாக பார்க்கும்போது என்ன பதில்? மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் பாஸ்டர்? மனிதன் எப்படி படைக்கப்பட்டான் என்பதற்கு வந்து வேதாகமத்தில் நல்ல சான்றுகள் நமக்கு இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பதம், இது மாதிரி மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் அப்படின்னு. இன்றைக்கும் இந்த பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் தேரி இன்றைக்கும் நம்ம வந்து இந்த உலகத்தில் படித்து கொண்டு தான் இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவ பள்ளிகளிலும் சரி அல்லது கல்லூரிகளிலும் சரி நம்ம படிக்கும் பொழுது இந்த தேரியை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா, குரங்கிலிருந்து மனிதன் வந்தவன் அப்படின்றத, இந்த ஒரு தேரி ரொம்ப பிரபலமான ஒரு, இந்த டார்வின் தேரி வந்து ஒரு பிரபலமான ஒரு கருத்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வேதாகமத்தில் அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து நம்ம ஆதியாம புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம். அதில் வந்து ஸ்பெஷலாக வந்து முதல் அதிகாரத்திலேயே அவர் எப்படியெல்லாம் படைத்தார் அப்படின்றதுக்கு சான்று நிறைய இருக்குது. இந்த உலகம் முழுவதுமே அவரால் படைக்கப்பட்டது, அண்ட சராசரமே அவரால் படைக்கப்பட்டது. எல்லாமே வாயின் சுவாசத்தினால அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, அவருடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் வந்து
உலகங்களையும் உருவாக்கினார் அப்படின்னு வேதாந்தத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த மனித தன்மை, இந்த நேச்சர் ஆஃப் மேன் என்ற ஒரு தலைப்பில் நம்ம படிக்கிறதுனால மனிதன் எப்படி உருவாக்கப்பட்டான் அப்படின்றத இன்னும் சிறப்பாக அங்கே வர்ணிக்கப்பட்டிருக்குது. அதான் ரொம்ப ஒரு ஆச்சரியம். என்னென்னா, மற்ற இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். லெட் தேர் பி எ லைட் அப்படின்னுவார், உடனே வெளிச்சம் வந்துடும். ஆனால் மனிதன் மட்டும் வித்தியாசமாக ஆண்டவர் படைக்கிறார். மற்ற பொருட்களை காட்டிலும், மற்ற இயற்கை வளத்தை காட்டிலும் மனிதனுடைய விதம், படைக்கப்பட்ட விதம் வந்து வித்தியாசம். மற்றதெல்லாம் வாயின் வார்த்தையில் சொல்லியிருப்பார், ஆனால் மனிதனை தொட்டு படைச்சிருப்பார். அது ஒரு பெரிய சுவாரஸ்யமாக இருக்கும். அதே சமயத்தில் அவருடைய இமேஜ், அவரை போலவே ஆண்டவர் என்ன பண்ணாரா, மனிதனை படைத்ததாக, அவருடைய ரூபம், அவருடைய சாயல் இருந்ததாக வேதாமத்தில் நம்மளுக்கு வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு 2 வசனத்தை நான் அதுக்கு ஆதாரமாக வாசித்தா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வாக்கியத்தில் நம்ம படிக்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போது அவர் வந்து அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் படைத்ததாக வேதாகமம் சொல்கிறது. மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்று சொல்லி இன்றைக்கி நிறைய ஸ்காலர்ஸ் நிறைய பேர் நம்பினாலும், வேதாகமம் சொல்லக்கூடிய நம்பக்கூடிய கூட்டம் வேதாகமம் சொல்லக்கூடியது வந்து ஒரு உறுதியானது, நம்பகத்தன்மையானது அப்படின்றத நம்புகிற நம்ம மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்று நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சாயலில் அவருடைய ரூபத்தில் படைக்கப்பட்டோம் அப்படின்னு வேதாகமம் நம்மளுக்கு சான்று தருகிறது. இன்னொரு வசனத்தையும் வாசித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வாக்கியத்தில் சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இந்த மனிதனை குறித்து தான் ரொம்ப எப்படி உருவாக்கப்பட்டான் அப்படின்றதுக்கு விளக்கமாக ஆண்டவர் சொல்கிறார். மற்ற இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக கடவுது அப்படின்னும் பொழுதே வந்துடும், ரேண்டமாக சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஆமாம். ஆனால் மனிதனை பார்க்கும்போது மட்டும் அதில் கொஞ்சம் நேரம் எடுத்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த பதத்தெல்லாம் பார்க்கும்பொழுது அவர் எப்படி உருவாக்குனார் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நம்ம படிக்க முடிகிறது. ஸோ த நேச்சர் ஆஃப் மேன், மனித தன்மை அல்லது மனித குணம், மனித பண்புகள் என்ன அப்படின்றது வேதாகமும் ரொம்ப அழகாக நம்மளுக்கு அவருடைய படைப்பிலிருந்து நம்மளுக்கு புலப்படுகிறது. நன்றி பாஸ்டர். ரொம்ப ஒரு தெளிவு பாஸ்டர் இதில். ஏன்னா நிறைய பேருக்கு குழப்பம் இதில் இருக்குது. இப்படிப்பட்ட குழப்பம் வந்து ரொம்ப வேகமாகவும் பரவுது. ஏன்னா இது எஜுகேஷனல் சொல்லுகிற கல்வி என்ற முறையிலேயே இது வந்து அதிகமாக நல்லா தெரிஞ்ச இடத்துல கூட சில நேரத்தில் தவறுகள் நடக்குது அப்படின்றதான் பார்க்குறோம். அதனால் நேயர்களுக்கு நான் அதை முக்கியமாக சொல்லணும். இந்த ஒரு பதிவை நான் சொல்ல ஆசைப்படுறேன். நேயர்களே, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் மனிதனை படைத்தது உண்மை, இறைவன் தான் மனிதனை உருவாக்கினது உண்மை அப்படின்றத வேத ஆதாரத்தின் மூலமாக நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து நம்ம சில கேள்வியோட பார்ப்போம். பாஸ்டர் ஜோஷ்வா, இதில் இன்னும் ஒரு கேள்வி எனக்கு வருது. மனுஷன் குரங்குலேருந்து வரலன்றது தெரியுது. ஒருவேளை அது நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம நம்பலாம். அறிவியல் பூர்வமாக வெளியில் சொல்ல முடியுமா? இது எப்படி மற்றவர்களுக்கு, தெரியாதவர்களுக்கு நம்ம நம்ப வைக்க முடியும்? அல்லது இது உண்மை அப்படின்றது எப்படி நம்ம சொல்ல முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரி வேதத்தை நம்பாத பிள்ளைகள் வேதத்தில் நம்ம எதையாவது காட்டும்போது ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஆனால் அறிவியல் பூர்வமாக ஒரு கொள்கை வரும்போது அந்த கொள்கைக்கான ஆதாரத்தை யாரும் கேட்குறது கிடையாது. இந்த டார்வினுடைய கோட்பாட்டவே பார்க்கும்போது அவருடைய கோட்பாடுகளுக்கான சரியான ஆதாரத்தை இதுவரைக்கும் விளக்கி சொல்ல முடியாத நிலைமை தான் இருக்குது. அவருடைய அந்த கொள்கையிலேயே அவரே மாறுபட்ட கருத்துடையவராக தான் தன்னுடைய வாழ்நாளை முடித்திருக்கிறார். அவருடைய மரணத்திற்கு முன்பதாக அவர் இதை பதிவும் செய்திருக்கிறார். ஆனால் சாத்தானுடைய நோக்கம், படைக்கப்பட்டவர் என்பவர் ஒருவர் இருக்கும்போது மக்கள் அவரை வணங்குவார்கள். ஸோ படைக்கப்பட்டவர் இல்லை என கூறக்கூடிய கருத்தை தான் அவன் பிரபலப்படுத்த விரும்புவானே தவிர, அதை மறுத்து சொல்லக்கூடிய கருத்தை அவன் பிரபலப்படுத்தாதபடிக்கு அவன் எல்லாவற்றையும் இருளிலே வைக்கும்படியாக சயின்ஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஆனால் சயின்ஸில் வந்துட்டு ப்ரூவன் ஃபேக்ட் அப்படின்னு கிடையாது, இது அசம்ஷனாக தான் இன்னும் இருக்குது. தேங்க்யூ பாஸ்டர், நல்ல ஒரு கருத்து.
நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு நாம் மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். நேயர்களே, இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாமா? பாஸ்டர், ரொம்ப அழகான கருத்துக்கள் படிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு வார்த்தை எனக்கு அதில் நோட் பண்ணேன் பாஸ்டர். ஆவின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டேன், சரீரம்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டேன். ரெண்டுக்கும் இடையில ஆவி சரீரத்தின் நடுவில் ஆத்துமான்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டேன். அந்த வார்த்தை இந்த இடத்துல ஏன் பாஸ்டர் வந்துச்சு? நல்ல ஒரு கேள்வி நீங்கள் இப்போ கேட்டீங்க. பொதுவாக ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்றத நம்ம இந்த பதத்தை வந்து பவுலும் உபயோகப்படுத்துகிறாரு. இன்றைக்கி நிறைய நபர்களும் உபயோகப்படுத்தக்கூடிய, கிறிஸ்தவ சமுதாயத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டேர்ம் வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு. மனித தன்மை அப்படின்றதில் நம்ம படிக்கும் பொழுது மாம்சமும் ஆவியும் தான் நம்ம படித்தோம். ஆனால் இடையில் இன்னொரு டேர்ம் என்னென்னா ஆத்மா அப்படின்ற ஒரு டேர்ம் வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த ஆத்மான்றது வந்து பொதுவான ஒரு கருத்து என்ன மனிதர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, மனுஷன் இறந்துட்டா கூட அவனுடைய ஆத்மா வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு, இல்லை அவன் ஆத்மா அழியாமல் அப்படியே இருக்குது அப்படின்ற ஒரு கொள்கையும் ஒரு நம்பிக்கையும் இன்றைக்கி பரவலாக இருக்குது. ஆனால் இந்த ஆத்மா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது நம்ம வந்து வேதாகமத்தின் அடிப்படையில் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் கடந்த இந்த இடைவெளிக்கு முன்னாடி நம்ம ஒரு வசனத்தை வாசித்தோம். அதே ஒரு வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதியாகமம் 2:7, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். ஸோ இப்போ வாசித்த இந்த வசனத்தில் 3 பதமும் வருகிறது. எப்படின்னா, சரீரம், ஆவி, ஆத்மா, இது 3மே வரக்கூடிய ஒரு முதல் வசனமே இந்த ஆதியாகமம் 2:7 தான். அப்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் ஆத்மான்றது என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னென்னா, இந்த மாம்சமும் ஆவியும் இணையும் பொழுது அதுக்கு பேர் வந்து ஆத்மா. மாம்சமும் ஆவியும் இரண்டும் இணையும் பொழுது அதுக்கு பேர் வந்து ஆத்மா. ஆத்மான்ற ஒரு தனியான ஒரு பொருள் கிடையாது. இன்றைக்கி மற்ற நபர்கள் நம்புகிற ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஆத்மான்றது ஏதோ ஒரு ஒரு உருவம் இருக்கிறது, அது அழியாத ஒரு தன்மையுடையதாக ஏதோ இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி நினைக்கிறாங்க. ஆனால் வேதாகமம் அது வந்து அப்படி சொல்லலை. ரொம்ப தெளிவாக நம்ம படிக்கிறது என்னென்னா, மண் அங்கே தேவைப்பட்டுச்சு, காற்று தேவைப்பட்டுச்சு, மண்ணும் காற்றும் இணையும் பொழுது அது ஜீவ ஆத்துமா அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இன்னொரு டேர்மில் சொல்லணும்னா, மாம்சம், ஆவி இது இரண்டும் இணையும் பொழுது அதற்கு பேர் வந்து ஆத்துமா அப்படின்னு வசனம் சொல்லிக்கிறது. அதனால் ஆத்துமான்ற ஒரு தனிப்பட்ட ஒரு பொருள் ஒன்று கிடையாது. இப்போ மாம்சமும் ஆவியும் ரெண்டும் பிரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஆத்துமா எங்கே? கண்டிப்பாக. ஸோ அதனால் இது இரண்டும் இணையும் பொழுது அதுக்கு பேர் தான் வந்து ஆத்துமா. நன்றி பாஸ்டர். பாஸ்டர் கேட்டுட்டு இருக்கும்போது சின்ன வயசில் என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் கிறிஸ்டியன் தானே, இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்குறீங்க, அப்போது நீங்கள் பைபிள் படிக்கிறீங்கள, அப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கேட்டார், பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்போ எதுக்கு அந்த வார்த்தை அப்படின்னா, இந்த ஆவின்ற சொன்ன உடனே அந்த வார்த்தை கேட்டாங்க. ப்ராக்டிக்கலாகவே நான் யோசிக்கிறேன் பாஸ்டர், அந்த மாதிரியான நிகழ்வுலாம் இருக்கா? அப்படி வெள்ளையாக பறக்கிறாங்க போகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க, இன்னும் இது சம்மந்தமாக அப்படி இருக்குதா? அதனுடைய பதில் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக பாஸ்டர் சொன்ன அந்த விளக்கம்தான் ஒரே விளக்கம். தனிப்பட்ட ஒரு உருவம், வெள்ளையான ஒரு உருவம் அல்லது புகை போல அந்த மாதிரியான எந்த உருவமும் ஆத்மா, ஆவி என்று சொல்லக்கூடிய எதற்குமே கிடையாது. அது எல்லாம் சாத்தானுடைய கட்டவிழ்த்து விடப்பட்ட தவறான போதனைகள். எபிரேய மொழியிலே ரூவா, கிரேக்க மொழியிலே நியூமா, இந்த 2 பதங்கள் தான் இந்த ஆவி, ஆத்மா, மனிதனை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஆவி, ஆத்மா, மனிதன், உயிர் என்று வரக்கூடிய இடங்களிலெல்லாம் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு பலவிதமான பொருள்படக்கூடிய மொழிபெயர்ப்பு இருப்பதனால தவறாக புரிந்து கொள்கிறார்களே தவிர, வேதத்தில் வந்துட்டு தனியாக மனிதன் இறந்த பிறகு ஆவி என்கிற ஒன்று இருக்கும் அல்லது ஆத்மா என்கிற ஒன்று சுற்றும் அலையும் என்பது போன்ற எந்த கருத்துக்களுமே கிடையாது. நம்ம எதற்கு இந்த காரியத்தை இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் சொன்னாங்க இன்வேர்ட் அண்ட் அவுட்வேர்டு. சாங்சுவரியில் வந்து அவுட்டர் கோர்ட்யார்ட் பார்க்குறோம்,
அடுத்து உள்புறம் இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்தலத்தையும் பார்க்குறோம். அதே போல தான் மனிதனுடைய தன்மையில் வெளிப்புறமாக நம்மளுடைய சரீரம் காணப்படுகிறது. இந்த ஆவி ஆத்மா என்று சொல்வது வேறு எதுவும் கிடையாது, நம்மளுடைய உள்ளான வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி, வேதம் என்ன சொல்லுதுன்னா உங்கள் உள்ளத்தில், யுவர் ஹார்ட் ஆர் யுவர் மைண்ட், அதுதான் வந்துட்டு ஆவி ஆத்மா இது போன்ற வார்த்தைகளால் குறிப்பிடுகிறோம். நம்ம இந்த நிகழ்ச்சி துவக்கத்திலிருந்து பேசிட்டு வர்றது சரீரம் ஆவி. சரீரம் என்பது வெளிப்புறமான அடையாளமாக இருக்கிறது. உள்ளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய யோசனைகள், நினைவுகள், சிந்தனைகள், அதை நம்ம பார்க்கும்போது அதை ஆவி என்றும் ஆத்மா என்றும் நம்ம பார்க்குறோம். வேறு தனியாக எங்கேயோ சுற்றி திரியக்கூடிய ஒன்றாகவோ, மனிதன் இறந்த பிறகு பாஸ்டர் சொன்னாங்க மண்ணும் காற்றும் சேரும் பொழுது ஜீவாத்மா, அந்த காற்று இந்த சரீரத்திலிருந்து பிரியும் பொழுது இது மீண்டும் மண்ணுக்கு திரும்புகிறது. அதுதான் நம்ம ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே நீ மண்ணுக்கு திரும்புவா என்று ஆதாமை பார்த்து சொல்கிறார். எப்போ அப்படின்னு சொன்னால் இந்த சுவாசம் பிரியும் பொழுது. பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் இதே கருத்தை நம்ம பார்க்க முடியும். மாம்சமானது மண்ணுக்கு திரும்புகிறது, ஆவி தன்னை தந்த தேவன் இடத்துலுக்கு. அப்போ ஆதியாகமம் 2:7 தேவன் கொடுத்தது சுவாசம் மட்டும்தானே தவிர ஆவி என்கிற வேறொரு தனி பொருளையோ வேறு ஒரு உருவத்தையோ அல்ல. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தேவையில்லாத குழப்பங்கள் நமக்கு வராது. ஏன்னா இந்த ஒரு கேள்வி எனக்கு ஏன் எழும்பிச்சு அப்படின்போது, அந்த சிறு பிராயத்தில் அவங்க கேட்கும்போது எனக்கு பதில் சொல்ல தெரியல. வளர்ந்ததுக்கப்புறமும் நானும் நிறைய படிக்கும் பொழுது அதை பற்றி சிந்திக்கும் போது அந்த கேள்வி வந்துச்சு. ஏன்னா அவங்க என்ன ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா, ஒருவேளை பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா உனக்கு உதவி செய்வாங்க, அந்த அளவுக்குலாம் அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இதெல்லாம் உண்மையா அப்படின்ற அளவுக்கு ஒரு குழப்பம் நிறைந்தவனாக தான் நான் இருந்தேன். அதில் தான் அந்த கேள்வியை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போது அக்கார்டிங் டு த பைபிளுடைய பதிலையும் பார்க்கும்போது அப்படி ஒரு விஷயமும் இல்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போது மனிதன் விசேஷமானவன். இன்றைக்கி நம்ம படித்த பாடங்கள் நம்ம பார்க்கும்போது மனிதன் குரங்குலேருந்து வரலன்ற கோட்டை ரொம்ப தெளிவாக பார்த்துருக்குறோம். ரொம்ப விசேஷமாக தான் மனிதன் படைக்கப்பட்டான் அப்படின்ற கருத்தை நம்ம பார்த்தோம். இந்த ஆவி ஆத்மா அந்த பேய் பிசாசுன்னு சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் வெள்ளையாலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற கருத்தை நம்ம பார்த்தோம். இது நேர்களுக்கும் பார்க்குற எல்லோருக்கும் தேவையான ஒரு பாடம். ரொம்ப நன்றி பாஸ்டர், இந்த அழகான ஒரு காரியத்தை எங்களுக்கு சொன்னதுக்காக. நேர்களே, நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில காரியத்தை அர்த்தத்தோடு தான் இருக்கிறோம் என்று நினைக்கிறோம், ஆனால் அர்த்தமற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த பேய் இருக்குது, பிசாசு இருக்குது, தவறான வார்த்தைகள், பயமுறுத்துகிற அச்சம் நிறைந்த வார்த்தைகளை கேட்குறனால என்ன செய்கிறோம்? நம்ம பயப்படுறோம், சில விஷயத்தை நம்ம நம்புகிறோம். ஆனால் வேதம் உண்மை, சத்தியம் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைக்கும் பொழுது, அதனுடைய கருத்து மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்கும் பொழுது, விசுவாசிக்கும் போது பல பாடத்தை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அநேக கேள்விகளை நாம் தொடர்ந்து படித்தோம். இன்னும் பல நிகழ்ச்சி மூலமாக நாம் தொடர்ந்து இந்த பாடங்களை படிக்கிறதுக்கு போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஹோப் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு எப்பொழுதும் இருப்பாராக. ஆமென்.